இனிமேல் இதில் என்ன சிக்கல்னா, எல்லா கலந்தாய்வுலையும் வந்து வீடியோ வருது. இந்த அதிகாரி கூட மீட்டிங் போட்டார், அந்த அதிகாரி கூட மீட்டிங் போட்டார்னு. அந்த ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஏதாவது வாய் அசைதான்னு பார்த்தா வாய் அசையல, தலை மட்டும்தான் அசையுது. அவர் நடித்த போக்கிரி படத்தில் வடிவேல் ஒரு காமெடி வருமே, ஏன்னா வாயை தவிர எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குதுன்ற மாதிரி இவருக்கு வாய் வேலையே செய்ய மாட்டேங்குது. பத்திரிகையாளரை பார்த்தா தான் வேலை செய்யலன்னு பார்த்தா அதிகாரிகள்கிட்டையும் வேலை செய்ய முடியும். அப்போ எப்படி அதிகாரிகள் புரிஞ்சிக்க முடியும்? என்ன உள்ளுக்குள்ளே வந்து கனவு கண்டா வேலை செய்ய முடியும் ஒரு அதிகாரி? சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கவ தான் இந்த ஒரு முக்கியமான பெண்கள் பாதுகாப்பு குறித்த ஒரு முக்கியமான திட்டமே வந்து ரத்தாவது தள்ளி போகுது. அப்போ அதுக்கான ஒரு உரிய விளக்கம் எதுவுமே வராது. இவங்க கட்சி நடத்தும் போதே இவங்க கட்சி சார்பாக எதுவுமே வந்து அதிகாரப்பூர்வமாக தகவல் வராது. எல்லா கட்சியிலையும் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக தகவல் வரும். ஆனால் இவர் கட்சியில் மட்டும் கசிவு தகவல் கசியும், ஒரு அறிவிப்பாக வராது, கசியும். அதை பொறுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் முடிவு எடுக்கும். அதே போல ஆட்சி நடத்தலாம்னு முடிவு செய்துட்டாங்க போல. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு ஆனால் ஆதரவாளர்கள் வந்து ஃபயர் விடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஹீரோயிசம். அந்த ஒரு கற்பனையிலே எவ்வளோ நாள் வாழ முடியும்? அதாவது தண்ணீர்னு எழுதுனா தாக்கம் அடைஞ்சிருமா? எப்படி இப்போ சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இதை மக்கள் முதல் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஹீரோ மையத்திலேருந்து ஒரு ஒரு அந்த போதையிலேருந்து ஒரு சினிமா மயக்கத்துலேருந்து முதல் வெளியில் வரணும். 2.5 மணி நேரம் சினிமா இல்லைங்க, வாழ்க்கை. ஒவ்வொரு பிரச்சனையும் இறங்கி வேலை செய்யணுங்க. இவர் ஏற்கனவே வந்து ஒரு அஃபிஷியல் ஒர்க்கர் மாதிரி வந்து ஸ்டாஃப் மாதிரி காலையில் வேலைக்கு போகிறது, சாயந்தரம் வீட்டுக்கு போகிறதுன்றது பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. இவர் ஒரு ஸ்டாஃப் கிடையாதுங்க, நாட்டுடைய முதலமைச்சர். இவர் முழு நேரம் என்கேஜாக இருக்கணும் ஒர்க்கில். இவர் வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் மாதிரி வந்து காலையில் போகிறது, நைட்டு டியூட்டி முடிஞ்சிச்சிங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சின்னு சொல்கிறது கிடையாது. அதை முதல் புரிஞ்சுங்க. அதையே பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால் வந்து இவர் ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் மாதிரி இருக்கிறத மறந்துட்டு முதல்ல முதலமைச்சராக செயல்பட சொல்லுங்கள். அப்போ சனி ஞாயிறு லீவ் எடுக்கிறது, சனிக்கிழமை லீவ் எடுக்கிறது, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் ஒரு வாரம் 6 நாள் 7 நாள் போனார், அடுத்தது 6 நாள் போனார். அது லீவ் எடுக்கிறாரு. இப்போ பிரதமரை பார்த்துட்டு 2 நாள் லீவ் எடுக்கிறாரு. ஏன்னா எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்தில் தான் விழுந்து விழுந்து வேலை செய்வாங்க. அதுக்கே லீவ் எடுத்தவர் அப்புறம் ஆட்சி வந்ததுக்கப்புறம் எப்படி ஒரு வேலை செய்வார் நம்ம எதிர்பார்க்க முடியும்? அதனால வந்து அது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து அவர் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கு அவங்க கால அவகாசம் கேட்டாங்க. வேற வழி இல்லை, நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவர் 9 கிரகமும் உச்சம் பெற்ற ஒருவர், சரிங்களா? 9 கிரகமும் உச்சத்தில் இருக்கிற ஒருவர் வந்து எது கேட்டாலும் நம்ம வந்து வாய்ப்பு கொடுத்துடணும். மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி வந்து இவரை எதிர்பார்க்கவே கூடாது. அவருக்கு எல்லாமே விதிவிலக்கு தான். அதனால நிச்சயமாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். அது வரைக்கும் நம்ம தான் பொறுத்துக்கணும். அவருக்கு உடம்பு வலிக்காமல் அவருடைய நேரத்தை வந்து செலவழிக்காமல், அது குறிப்பிட்ட நேரம் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவழிக்கணும், அதுக்கு நடுவில் என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அந்த மாதிரி வந்து நீங்கள் அவர் வேலை வாங்கிக்கணும். அதுதான். ஏன்னா அதை சொல்லியே மக்கள் வீடியோ போகிறது அவங்க தயாராக இருக்காங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ். அதனால் இதை வந்து நம்ம தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். தயவுசெய்து அந்த நடுநிலை என்ற விஜயோடைய ஆதரவாளர்கள் தயவுசெய்து நீங்கள் மனசாட்சிப்படி யோசிச்சு சொல்லுங்கள். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையே சந்திக்க முடியலன்னா அப்போ இப்போ முதலமைச்சர் என்ன நினைக்கிறாருங்கிறத மக்கள் எப்படி